ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமை காப்பு காப்பு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நம்ம மாமுனி பதஞ்சலி மகரிஷி அருளிய யோகாசனங்கள், அவருடைய அஷ்டாங்க யோகத்தில் 3வது படி, அதில் நம்ம ஆசனங்கள் பார்த்துட்டு வரோம். யோகாசனங்கள் செய்ய முடியாதவர்களுக்கு அதோடு பலனளிக்கக்கூடிய முத்திரைகளையும் சொல்லிட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் ஜானுசீர் ஆசனம். இந்த ஜானுசீர் ஆசனமும் நம்ம கிட்னி ஃபங்க்ஷனை மிகச் சிறப்பாக இயங்க செய்யும். மூட்டுக்களுக்கு நல்ல ஒரு வலுவு கொடுக்கும். யாருடைய உடம்புல கிட்னி வயது ஆக ஆக நல்லா சிறப்பாக இயங்குகின்றதோ அவர்கள் முழுமையான ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். கழிவுகள் உடம்புல சரியாக வெளியேறிடும். அதே மாதிரி சுகர், டயபெட்டிஸ் வராமல் நார்மலான நிலைக்கு இருக்கக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடியது. இடுப்பு முதல் கால் வரை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல ஒரு சக்தியை, ஆற்றலை கொடுக்கக்கூடியது. பொதுவாக இன்றைக்கு 50-60 தாண்டியவர்களுக்கு நர்வ்ஸ் வீக்னஸ் ஏற்படுறது. இந்த ஜானுசீர் ஆசனத்தை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கால்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். அதே மாதிரி சுகர் லெவல் கரெக்டாக இருக்கும் பொழுது கால் பாத வலி, பாத எரிச்சல் அந்த மாதிரி எதுவும் வராது. அதே மாதிரி நம்முடைய உடம்புல கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். இடுப்பு எலும்பு திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இவ்வளவு பலன்கள் தருகின்ற ஜானுசீர் ஆசனம், இதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். முதல்ல நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ரெண்டு கால்களை நீட்டிடுறேன். வலது காலை நல்லா மடித்து இந்த மாதிரி உள்நோக்கி வச்சுக்கணும். இடது கால் நேராக வச்சுக்கணும். 2 கையினால் மூச்சு வெளியே விட்டே கால் பெருவரலத்தோட பாருங்கள். இங்கே நார்மல் ப்ரீத்திங் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கால் மாற்றிக்கிடுறோம். அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. 2 கையினால் மூச்சு வெளியே விட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 2 காலும் நீட்டிக்கோங்க. 2 கையினால் ஒவ்வொரு சைடாக மூச்சு வெளியே விட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. Another side 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 கால் பிடிச்சிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டே கிளக்குனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கழுத்தை அப்படி பின்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10. கை கும்பிட்டுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனம். நேர்களை நிறைய ஆசனங்கள் செய்ய முடியாதவங்க இப்போ நம்ம பார்த்த இந்த ஜானுசீர் ஆசன நிலைகள் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. என்டையர் பாடிக்கு நல்ல சக்தி கிடைக்கும். ராஜ உறுப்புகள், கிட்னிக்கு நல்ல ஒரு பிராணாற்றல் கிடைக்கும். உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும். இடுப்பு எலும்பு தேய்மானம், மூட்டு எலும்பு வலி, கால் பாத வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. சுகர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம். இப்போ வயதானவர்கள், அவர்களுக்கு இந்த மாதிரி ஆசன நிலைகள் செய்ய முடியாது. அவர்கள் இப்போ இந்த ஆசனத்துக்கு பதிலாக 2 முத்திரைகள் பண்ணிக்கோங்க. பிராண முத்திரை, மோதிர விரல், சுண்டு விரல், நடுமேத்தில் பெருவிரல். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். 2 நிமிடம் காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக. வருண முத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் மீ. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, ஆரோக்கியம் நம் கையில். ஆசனம் இருக்கும் பொழுது, முதிரைகள் இருக்கும் பொழுது
நாம் ஒவ்வொரு உடல் உள்ளுறுப்புகளையும் திடப்படுத்தி வளமாக நலமாக வாழலாம். விருப்பம், உற்சாகம், தன்னம்பிக்கை இந்த முதலீடாக வைத்துக்கொண்டு தினமும் காலை மாலை பயிற்சி பண்ணுங்க. வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான யோகாசனங்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.